கிளியரா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா? ஓகே. தம்பி பெண் பெண் ரைட், பார்க்கலாம். யூனிட் 2 ஜியாகிரபி. ஸோ இதில் மொத்தமாக நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, மொத்தமாகவே உங்களுக்கு 5 கொஷின் வரும் இல்லையா? ஜிஎஸ் மொத்தமாக உங்களுக்கு 75 இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 கொஷின் பார்த்தோன்னா உங்களுக்கு இதுலேருந்து வரும். இப்போ நம்ம பார்க்குற ஒரு 5 டாபிக்ல இருந்து கண்டிப்பாக 3 கொஷின் வரும், இல்லை 4 கொஷின் வர வாய்ப்பு இருக்கு. 3ல இருந்து 4 கொஷின் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்தியா லொகேஷன், இது கிளைமேட் சேஞ்ச், வெதர், அதை பற்றி பேசுறது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து எனக்கு பெருசாக கேட்கறது இல்லை. 3வது இந்தியன் அக்ரிகல்ச்சர், கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரிசோர்சஸ் மேக்ஸிமம் நம்ம கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போனோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். 5வது பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன். கண்டிப்பா நீங்க போகும்போது சென்சஸ் படிச்சுட்டு போகாம இருக்காதீங்க. 2011 சென்சஸ் வந்து அவ்வளோ முக்கியமானது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி உங்களுக்கு சார் ஆர்கியாலஜிக்கல் சைட் பத்தி இன்னைக்கு பார்த்துடலாம். பட் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ரொம்ப பெருசா என்ன சொல்றது, அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய டைம் தேவைப்படுது. திருக்குறளுங்கிறது பார்த்தோன்னா கொஞ்சம் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. அது என்னன்னு நான் கேட்கிறேன், என்னான்ட்டு பார்ப்பேன். ரைட், இதுல அடுத்து சென்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, சென்சஸ். 2வது நேத்து கூட நீங்க பார்த்துருக்கலாம், நியூஸ்ல வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சுனாமி இல்லையா? நேற்று ஃபுல்லா வந்துனாக்க பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு சுனாமி. காரணம் வந்துனாக்கா அமெரிக்காவுடைய ஹவாய் தீவை வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து சுனாமி வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரஷ்யாவில் 8.7 ரிக்டர் அளவுகோலை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிலநடுக்கம் தாக்கியிருக்கு. நேற்று ஃபுல்லாக போட்டிருந்தாங்க அந்த என்னென்ன ரீஜனில் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஈவன் வந்துனாக்கா ஜப்பான் ரஷ்யாவுக்குலாம் வந்துனாக்கா உங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை நேற்று பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? நேற்று கேள்விப்பட்டீங்களா? ரைட் ரைட். அப்போ சுனாமி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கே படிப்பீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அங்கே பெருசாக கேள்விகள் இல்லை. ஆனால் என்ன ஒன்று கேட்பாங்க அப்படின்னாக்கா, இந்த சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்தில் 2005 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. எஸ் எஸ் எஸ், பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவை பார்க்கும்போது இல்லையா? ரைட், சரி, நம்ம சப்ஜெக்ட் உள்ள போகலாம். ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு சின்ன டாபிக் தான். ஒரு 2 மணி நேரத்துல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான். நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்தியா லொகேஷன், ரிலீஃப், ட்ரைனேஜ். இந்த இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்து போகக்கூடிய ஒரு கேள்வியா இது இருக்கும். ஏன்னா ரிவர் சிஸ்டம் தான் அந்த ட்ரைனேஜை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹிமாலயன் சாரி புக் சொல்ல வந்துட்டேன். ரொம்ப சிம்பிள். 10th மொதல் 5 லெசன் இவ்வளோதான் பாயிண்ட். 10th மொதல் 5 லெசன் இவ்வளோதான் புக்ஸ். சப்போஸ் வேற ஏதாவது நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா
7வதுல நீங்க அது நம்ம முக்கியமா பேச தேவையில்லை, அது யூனிட் 9லயே வந்துடும் உங்களுக்கு. 7வதுல டூரிசம்னு ஒரு டாபிக் ஒன்று இருக்கு, அதுல இருந்து கேட்க வேணா வாய்ப்பு இருக்கு. ஜியாகிரபி புக் 10th ஹிஸ்டரி புக், 10th புக்ல ஜியாகிரபில 5 லெசன். ஏன்னா ரிவர் பத்தி இப்போ எல்லா டைம்லயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு பெனிசுலர் ரிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வெஸ்ட் ஃப்ளோ அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவர் பற்றி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதோடைய துணையாறுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் துணையாறுகள் ரொம்ப ஜாஸ்தி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். லொக்கேஷன் காமனாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபேக்சுவல் டேட்டா தான், ஃபேக்சுவல் தான் எல்லாமே. ஸோ அது வந்து நம்ம ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டா போதுமானது. ஸ்கூல் புக் ஓரளவு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சாயில்ஸ் பற்றி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தோன்னா அதோடைய விளைபொருட்கள் ரைஸ், வீட், காட்டன், ஜூட் இது மாதிரி பொருட்களை பற்றி கேட்பாங்க. அப்போ காமனாக இந்த ஒரு 5 லெசன் படிச்சு போனீங்கன்னா உங்களால் ஷோராக 4 கொஸ்டின் அடிக்கலாம், இல்லை 5 கொஸ்டின் அடிக்கலாம். ஏன்னா மேஜர் பார்ட் உங்களுக்கு இருக்கு. சில இடங்கள்ல ரேஸ், அதாவது பார்த்தோன்னாக்க இனக்குழுக்கள் பற்றி கேட்கும்போது மட்டும் 11th 12th கொடுத்துருக்காங்க, 11th 12th ஜியாகிரபியில் கொடுத்துருக்காங்க. அது பெரும்பான்மை இல்லை. ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இந்தியாவில் காணப்படக்கூடிய பழங்குடியின மக்கள். நம்ம வந்து யூனிட் ஐஎன்எம் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்க நிறைய ட்ரைபல் பேசிட்டோம். ஸோ அங்கேதான் ஜாஸ்தி இருந்தது. அது மாதிரி தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம பார்க்கலாமா? ரெடி, பார்க்கலாம். உலகத்துடைய பரப்பளவுல இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க 2.4%. இது வந்துனாக்க ஒரு 20-21 காலகட்ட கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா கொஞ்சம் ரெகுலரா பார்க்க வேண்டிய ஒரு கொஸ்டின் இது. பட் இப்பெல்லாம் கேட்கறது இல்லை பெருசா. அது மாதிரி எவ்வளவு பரப்பளவு இருக்கு? 32,87,263 சதுர கிலோமீட்டர் நம்மளுடைய பரப்பளவு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி நில எல்லை எவ்வளவுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 15,200 கிலோமீட்டர். நம்மளுடைய எல்லைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இன் நார்த் ஈஸ்ட் இல்லையா? நார்த் ஈஸ்ட்ல உங்களுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கு. இதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வடக்கு திசையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு சீனா, நேபாள், பூட்டான் இருக்கு. புரிஞ்சா? அடுத்து வந்து பங்களாதேஷ், மியான்மர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்டர்ன் சைடு. அடுத்து கோஸ்டல் லென்த் பார்த்தோன்னா உங்களுக்கு 7,516. பட் நான் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல வந்து டெய்லி ஒரு 10 கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது என்ன பார்த்துருந்தாங்க அப்படின்னாக்கா இது வந்து இப்போ 10K + போயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நாட் ஷுர். ரைட். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குஜராத் கடற்கரை பரப்பளவுல, 2வது வந்து உங்களுக்கு ஆந்திர பிரதேசம், 3வது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ்நாடு 1076 கிலோமீட்டரோட 3வது பரப்புல இருக்கு. ரைட். 6100 ஸ்டேட்ஸ் பேலன்ஸ் யூடி, ஸ்டேட் டு யூடி சேர்ந்து தான் உங்களுக்கு 7,516.6 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல ஃபேக்சுவல் டேட்டா எவ்வளோ முறை கேட்டிருப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி டைம் கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோடைய ரொம்ப நிறைய பார்டர் ஷேர் பண்றாங்க அப்படின்னா பங்களாதேஷ் இல்லையா? 4,156 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா குறைவு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் கூட தான் வெறுமனே 106 கிலோமீட்டர் மட்டும் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியாவுடைய இந்த வட அச்சம் தீர்க்கம் இது மட்டும் ஜாஸ்தி படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியாவுடைய வட அச்ச பரவல் என்ன, இந்தியாவுடைய கிழக்கு தீர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8 டிகிரி 4 மினிட்ஸ், இங்க 37 டிகிரி 6 மினிட்ஸ், 68 டிகிரி 7 மினிட்ஸ், இங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 97 டிகிரி 25 மினிட்ஸ். இந்த மினிட்ஸ் அப்படிங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இது நமக்கு காமனாக நமக்கு தெரிஞ்சது. நம்ம ஏற்கனவே ஜியாகிரபி கிளாஸ் நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரைட் இதோட எல்லைகள் ரொம்ப முக்கியமானது இல்லையா?
எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் காமரின், கேப் ஆஃப் காமரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேப் ஆஃப் காமரின் அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் எல்லை. இந்த கேப் ஆஃப் காமரின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க நமக்கு கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி சொல்லுவாங்க கேப் ஆஃப் காமரின் அப்படிம்பாங்க. மேலே வந்து ஒருத்திமுகலாம் உங்களுக்கு இந்திரா கோல் அப்படிங்கிறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ், இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குஜராத் சைடு பார்ப்பீங்க. அதே வந்துனாக்க இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படின்னு கேட்குறாங்கனாக்க 6°45 இருக்கக்கூடிய இந்திரா பாயிண்ட். இந்திரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுவாங்கனாக்கா பிக் மில்லியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாயிண்ட் சொல்றாங்க? பிக் மில்லியன் பாயிண்ட் எங்க இருக்குனாக்கா அந்தமான் நிக்கோபார். அதில் வந்தாக்கா நிக்கோபார் ஐலாண்ட் தென்கோடி முனை இருந்தாக்க நிக்கோபார், வடமுனை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்தமான் பாசி இருக்கும். ரைட். நார்த்தன் பாயிண்ட் இந்திரா கோல், லடாக் பகுதியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்கு? ஸ்டேட் யூடி அதெல்லாம் சும்மா காமனா கேட்கறது தான் இல்லையா? 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பரவல். வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு பரவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு 3214 கிலோமீட்டர் நார்த் டு சவுத். ஈஸ்ட் டு வெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு 2933 கிலோமீட்டர். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஃபேக்சுவல் தான், ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 16 இருந்தால் 32 16 ஆரம்பிச்சு 17 14. ரைட்டு. அடுத்து 2 9 இருக்குனாக்க 9 ரூட் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? 3 இருக்கும் இல்லையா? அதனால போட்டுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபேக்சுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இந்திரா கோல் இன் ஜம்மு காஷ்மீர் நார்த் டு கன்னியாகுமரி, இதுதான் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். கிழக்கு மேற்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரான் ஆஃப் கட்ச் குஜராத், அண்ணன் பார்த்தோன்னா உங்களுக்கு வெஸ்ட்ல வந்து அருணாச்சல் பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிராபிக் ஆஃப் கேன்சர், அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 23 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து குஜராத் எவ்வளோ டிகிரின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 30 டிகிரிங்கிறாங்க. 1 டிகிரி கடப்பதற்கு 4 நிமிஷம் ஆகுங்கிறாங்க. அப்போ மொத்தமாக 120 மினிட்ஸ் ஆகும்னு சேர்ந்துருப்பாங்க. அது நேர டிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் பார்த்தோன்னா உங்களுக்கு சென்ட்ரல் மெரிட்டேரியன் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது எதன் வழியாக வந்து ஃபாலோ ஆகுதுனாக்கா மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் எங்கே இருக்கு? எனிவன்? மிர்சாப்பூர் எங்கே இருக்கு? மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ். கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி வந்துனாக்க ஐஎஸ்டி டைம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிஏடியை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும் உங்களுக்கு? 5 hours 30 minutes பார்த்தோன்னா உங்களுக்கு ஹைடாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட், வெரி குட் சுரேஷ், சூப்பர். அடுத்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இயற்கை பிரிவுகள் மொத்தமாக 5ஆக பிரித்து வச்சிருக்காங்க. அதில் நார்த் மவுண்டைன்ஸ் வடக்கு மலைகள், நார்த்தன் பிளைன்ஸ் வடக்கு சமவெளி, பெனிசுலார் பிளேட்டிவ் அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு தீபகற்ப பீடபூமி, அடுத்து ஹோஸ்டல் பிளைன்ஸ் கடற்கரை சமவெளிகள், தீவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு 5 பிரிவுகளாக உங்களுக்கு பிரிச்சிருந்துருப்பாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நார்த்தன் மவுண்டைன்ஸ். நார்த்தன் மவுண்டைன்ஸ் ரைட். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2500 கிலோமீட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு பரப்பளவில் நீண்டு காணப்படுது. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இண்டஸ் காரிச் அப்படின்னு இருந்து வெஸ்ட்ல பிரம்மபுத்திரா வரைக்கும், எங்க சிந்துலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிரம்மபுத்திரா வரைக்கும் பார்த்தோன்னாக்க நீண்டு காணப்படுது வடக்கு மலைகள். இந்த இடத்துல வடக்கு மலைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இமயமலைகள் என்று கூட சொல்லுவாங்க. இமயமலைக்கு இன்னொரு பேர் பார்த்தோன்னா உங்களுக்கு வடக்கு மலைகள் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ரைட். அடுத்து நார்த்தன் மவுண்டைன்ஸ் வேரியேட் ஃப்ரம் 500 இன் காஷ்மீர், 200 கிலோமீட்டர் இன் அருணாச்சல் பிரதேஷ். அதோடைய அகலம் சொல்றாங்க. அடுத்து பாமீர் முடிச்சு என்ன சொல்லுவாங்க? பாமீர் நாட்டு என்ன சொல்லுவாங்கன்னாக்க ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் கூரை என்று சொல்லுவாங்க. சில இடங்களில் திபத்தை கூட சொல்றாங்க. திபத் என்ன சொல்றாங்க? திபத் பீடபூமி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உலகின் கூரை என்று அழைக்கப்படுது. இது 7வது புத்தகத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு திபத்தை குறித்து வச்சிருக்காங்க. அடுத்து ஹிமாலயாங்கிற வார்த்தைக்கு, ஹிமாலயாங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு சமஸ்கிருத வார்த்தை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதோட மீனிங் பார்த்தோன்னா உங்களுக்கு அபட் ஆஃப் ஸ்னோ, பனி உறைவிடம் அப்படிங்கிறாங்க. இதை நார்த்தன் மவுண்டன்ஸ் மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ்,
அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அடுத்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இதோட பெரும்பகுதியில் பார்த்தோன்னா உங்களுக்கு திபெத்ல இருக்கிறதா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இது ஒரு திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா இதோடைய எங்கெங்க காணப்படுது இந்த பகுதி பார்த்தோன்னா உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்லயும் திபெத் பீடோமிலும் காணப்படுது. இங்க வந்துனாக்க டெர்ஷியரி கிரானைட் பாறைகள் ரொம்ப ஜாஸ்தி காணப்படுது. அடுத்து இங்க இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் மலைத்தொடர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு சாஷ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் மலைத்தொடர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு எங்க காணப்படுதுனாக்க டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல காணப்படுது. இந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன மலைத்தொடர்கள் பார்த்தோன்னா இங்க காணப்படுது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜாகிரபி கிளாஸ் கிடையாது, ஏதோ ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியாவிலும் சரி நேபாளிலும் சரி காணப்படக்கூடிய சிகரங்கள் மவுண்ட்ஸ் பத்தினா தான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு. ரைட், ஹிமாலயாஸ் கோர் பார்ட் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ், வடக்கு மலைகளுடைய ஒரு பகுதி இது. ரைட், ஓகே. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு யுரேஷியா மற்றும் கோண்டுவான நிலப்பகுதிகள் பார்த்தோன்னா உங்களுக்கு டெத்திஸ் கடலால் மடிக்கப்பட்டு தான் பார்த்தோன்னாக்க தோற்றுவிக்கப்பட்டது. இமயமலை வந்தனாக்க இப்போதான் வந்து சமீபத்தில் தோற்றுவிக்கப்பட்டு தான் கொடுத்துருப்பாங்க, அப்போதே தோற்றுவிக்கப்பட்டது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுல மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க, ஹிமாலயாஸ் அல்லது ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்ஸ். வெரி குட் அருண், படிக்கப்பட்ட மலைகள், வெரி குட், ரைட். அடுத்து ஹிமாத்ரியோடைய ஆவரேஜ் ஹைட் பார்த்தோன்னா உங்களுக்கு 6000 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 6000 மீட்டர். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு குறைவான மலைப்பகுதியை பெறுகிறது. குறைவான மலைப்பகுதியை குறிப்பது எதை கம்பேர் பண்ணும்போது லெசர் ஹிமாலயாஸ் அண்ட் சிவாலிக்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு மலைகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இந்த பகுதியில் தான் உங்களுக்கு கரெக்ட், இங்கதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உலகத்துல மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க, 8848. கஞ்சன்ஜங்கா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 8598. மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளில் இருக்கு. கஞ்சன்ஜங்கா நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையே காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிளாசியர்ஸ் காணப்படுது? கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பனிப்பாறைகள் காணப்படுது பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கேதான். அடுத்து உலகத்திலே 14 உயரமான சிகரங்கள்ல 9 சிகரங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்க இமயமலையில் மட்டுமே காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹிமாச்சல், இதோட உயரம் பாருங்க, ஆவரேஜ் உயரம் 3700 இருந்து 4500. 3500 இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 4500. இங்க வந்து பார்த்தோன்னா என்னென்ன மவுண்டன் ரேஞ்ச் காணப்படுது பாருங்க, பீர்பஞ்சால், தௌலதார், மகாபாரத் போன்ற மலைத்தொடர்கள் பார்த்தோன்னா காணப்படுகிறது. என்னென்ன மலை வாழிடங்கள் காணப்படுதுனாக்க ஷிம்லா, முசோரி, நைனிட்டால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்ற மலை வாழிடங்கள் காணப்படுகிறது. அந்த ரொம்ப முக்கியமா இந்தியாவிலும் சரி வெளியவும் சரி என்னென்ன பாசஸ் கணவாய்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு? காரக்கோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர், சுஜிலா கணவாய் மற்றும் ஷிப்கிலா கணவாய் ஹிமாச்சல், பமிடிலா கணவாய் அருணாச்சல் பிரதேஷ், நாத்துலா அண்ட் ஜெலிப்லா பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்கிம். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம், மிஸ் மேட்ச் கேட்கலாம், இல்லை இன்கரெக்ட் பேர் கேட்கலாம், இல்லை கரெக்ட் பேர் கேட்கலாம். இது மாதிரி 4 வகையில பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பாசஸ் பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜியாகிரபி டிஸ்கஷன் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன், இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கணவாய்கள் பேசியிருக்கோம். கைபர் கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்குது. போலன் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. அடுத்து சிவாலிக் குன்றுகள், இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டு காணப்படுது. இதோடைய ஆவரேஜ் ஹைட் பார்த்தோன்னா உங்களுக்கு 1000 மீட்டர், அதாவது 900 இருந்து 1100 சொல்றாங்க. பட் ஆவரேஜ் பார்த்தோன்னா உங்களுக்கு 1000 மீட்டர் வந்து காணப்படுது. பூர்வாஞ்சல் குன்றுகள், இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மியான்மர். பூர்வாஞ்சல் எங்க இருக்குனாக்கா இந்தியாவுடைய எல்லை பகுதியிலும் மியான்மர் சைடும் பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகம் காணப்படுகிறது. டாஃப்லா, அபோர், மிஷ்மி, பட்காய்பம், நாகாய், மணிப்பூர், மிசோ, திரிபுரா, மிகிர் ஹில்ஸ், காரோ, காசி, ஜெயந்தியா, இந்த ஹில்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர்ல அழைக்கப்படுது அப்படின்னாக்கா அது பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது, மறந்துடக்கூடாது. அடுத்து த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ்,
வடக்கு சமவெளிகள் பேசியிருந்தோம் இல்லையா, அதுல ரொம்ப முக்கியமான மட்டும் பேசியிருந்திருப்போம். பாபர் சமவெளிங்கிறது இமயமலை ஆறுகளால் உருவாக்கப்படக்கூடியது. தராய் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தராயினா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்க ஈரப்பதம் மிக்க, ஈரப்பதம் ஒரு மாதிரி வெட்லேண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரப்பதம் மிக்க ஒரு பகுதி தான் பார்த்தோன்னா உங்களுக்கு தராய் பகுதி அப்படிம்பாங்க. பாங்கர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்க பழைய வண்டல் மண் படிவுகளால் உருவாக்கப்பட்டதுதான் பாங்கர் சமவெளி. காதர் சமவெளி பார்த்தோன்னாக்கா புதிய வண்டல் மண். அது மட்டும் இல்ல, காதருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பெட்லேண்ட்ஸ். புரிஞ்சா? பெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முக்கோண வடிவில் காணப்படக்கூடியது. ஆஹா, வெரி குட் வெரி குட். ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா நமக்குடைய புக்ல பொறுத்த வரைக்கும் இது அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். இது புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியரா மேப்பே கொடுத்துருந்துருப்பாங்க. ரைட் ரைட். டெல்டா டெல்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு உயர்நில பகுதி சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கீழ்ப்பகுதி பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே வளமான டெல்டா பகுதி எங்க காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னாக்க கண்ணை மூடிட்டு போடுங்க, சுந்தரவன டெல்டா. சுந்தரவன டெல்டா எங்க இருக்கு அப்படின்னாக்க வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் காணப்படுது சுந்தரவனம். ரைட். வாவ், சூப்பர். அடுத்து ராஜஸ்தான் பிளைன்ஸ், ராஜஸ்தான் சமவெளி. இதை பொறுத்த வரைக்கும் இந்த சமவெளியில நிறைய சால்ட் லேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, உப்பு ஏரிகள் ஜாஸ்தி இருக்கு. அதைதான் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே வந்து புஷ்கர் ஏரி, அல்லது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க, புஷ்கர் ஏரிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனிவன்? புஷ்கர் ஏரிக்கு இன்னொரு பேர் என்ன? வெரி குட், சாம்பார் ஏரி. கரெக்ட். அது இங்கதான் காணப்படக்கூடியது. இங்கதான் வந்து பார்த்தோன்னாக்க இது எங்க இருக்குனாக்க பெஸ்ட் ஆஃப் ஆரவலி ரேஞ்ச். ஆரவலி மலைத்தொடருக்கு பார்த்தோன்னாக்க மேற்கு திசையில இருக்கு. ஆரவலி மலைத்தொடர் உயரமான சிகரம் பார்த்தோன்னா உங்களுக்கு குருசிகார் சிகரம். மறந்துடாதீங்க, குருசிகார். இந்த ராஜஸ்தான் சமவெளி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சரஸ்வதி மற்றும் லூனி ஆறுகளால் படி வைக்கப்பட உருவாக்கப்படுகிறது. இது மறைந்து போன நதி பார்த்தோன்னா உங்களுக்கு சரஸ்வதி நதி ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கா யமுனா சரஸ்வதி மூன்றும் சேரும் போது உங்களுக்கு மகா கும்பமேளா வந்து பார்த்தோன்னாக்கா அலகாபாத்ல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தோன்னா உங்களுக்கு நடத்தப்படுகிறதும் சேர்ந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுல கிரேட் இண்டியன் டெசர்ட் இங்கதான் காணப்படுது. அதாவதுனாக்கா உங்களுக்கு தார் டெசர்ட் இருக்கு இல்லையா, அது காணப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு டெசர்ட் ரீஜன் வந்துனாக்கா மருசலின்னு சொல்லுவாங்க. செமி டெசர்ட் அரை பாலைவன பகுதியை வந்து பாங்கர், பாலைவன பகுதியை வந்துனாக்கா மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னாக்க ஹிமாலயன் ரிவர்ஸ் லைக் பார்த்தோன்னா உங்களுக்கு சட்லஜ், பியாஸ், ராவி இந்த 3 ஆறுகள் தான் உருவாக்கப்படுகிறது, மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தார் பாலைவனத்துடைய வடமேற்கு திசையில தான் பார்த்தோன்னா உங்களுக்கு பஞ்சாப் ஹரியானா சமவெளி காணப்படக்கூடியது. டெட் ரிவர் சரஸ்வதி, எஸ், அது காணாம போயிடுச்சுன்னு கூட சொல்றாங்க. சில இடங்கள்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பஞ்சாப்ல ஒருத்தர் இருந்தாக்க போர் போடு பார்த்தோன்னா உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு, மறைஞ்சு போன சரஸ்வதி நிதான் பார்த்தா இங்க உற்பத்தி ஆச்சுன்னு கூட ஒரு கட்டுக்கதை வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பேசியிருப்பாங்க. கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. கங்கை சமவெளி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த கங்கை சமவெளி ரெண்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த கங்கை சமவெளி என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க பிராமின்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணர்களின் நிலம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பிராமணர்களின் பூமி. துப்தாசுடைய காலத்துல வந்தவர் இல்லையா பாகியான். ஏன்னா இவர் வந்து எல்லா இடங்களையும் பார்த்தோன்னா உங்களுக்கு பௌத்த மதத்தை வந்து பரப்பினாலும் கூட இந்த கங்கை சமவெளியில, குறிப்பா கங்கை சமவெளியில அவரால் அந்த பௌத்த மதத்தை பரப்பவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. பிரம்மபுத்திரா, கங்கா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட். பெனிசுலார் பிளாட்டியூஸ் ரொம்ப முக்கியமானதுதான். இதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆனைமுடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆனைமுடி வந்து பார்த்தோன்னா எந்த ஹில் ரேஞ்சில் வருது? ஆனைமுடிங்கிறது எந்த ஹில்ஸ்ல வருது? வெஸ்டர்ன் காட்ஸ் தான்ப்பா. வெஸ்டர்ன் காட்ஸ்ல எதுல வருது? ஆஹா, பாலக்காடு இல்லையே. வெரி குட் சசிரேகா. ஆனைமலை ஹில்ஸ், ஆனைமலை இல்லையா? ஆனைமலை ஹில்ஸ் வந்து பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல
நீலகிரிக்கு அப்புறமா இது ரொம்ப முக்கியமானது. இங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காடம்பாறை நீர்மின் நிலையமா இருக்கட்டும், இல்ல சின்ன கல்லாறு இருக்கட்டும், அடுத்து வந்து ஆனமலை புலிகள் காப்பமா இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பரம்பிக்குளம் ஆழியார் நீர்ப்பாசன திட்டம், இது மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஆனைமலை பத்தி நிறைய பேசுவோம். அடுத்து யூனிட் 9, அதாவது இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 5 பத்தி பேசுவோம். அதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆனைமுடி தான் வந்து இருக்குது ஹைட்டான ஜாஸ்தி. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இந்த பெனிசுலார் பிளேட்ல ரொம்ப உயரமானது பார்த்தோன்னா உங்களுக்கு ஆனைமுடி தான். இதோட ரேஞ்ச் பார்த்துக்கோங்க 2695 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2695 மீட்டர். ஹையஸ்ட் ஹில் இன் சவுத் இந்தியா. குட். அடுத்து ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப உயரமானது கேட்டாங்க அப்படின்னாக்க தொட்டப்பெட்டா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொட்டப்பெட்டா. ஆஹா, வெரி குட் அருண், ஃபார்ம்ல இருக்கீங்க நினைக்கிறேன். ரைட் ரைட். நர்மதா ரிவர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பெனிசுலார் பிளேட்டுவை 2ஆ பிரிக்குது. இது வரைக்கும் நான் டிஎன்பிசி ஒரு 4-5 ஆண்டுகளமா பார்த்துட்டு இருக்கேன். இல்லை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்வி தான். நானும் பல டைம் பார்த்துட்டேன், இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து மேஜர் ரிவர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி ரைட் தான். லைங் டு த சவுத் த விந்தியா ஃபாலோஸ் த எட்வர்ட்ஸ் அண்ட் ஃபால் ஆஃப் பே ஆஃப் பெங்கால். எல்லாமே பார்த்தோன்னா இந்த டைம்ல உருவாகினா அது வங்காள விரிகுடால பார்த்தோன்னா கலக்குதுங்கிற மாதிரி பேசியிருந்திருக்காங்க. ரைட். அடுத்து மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நிலங்கள் ஆரவள்ளி ரொம்ப முக்கியமானது. இதுல ஆரவள்ளியோட உயரமான சிகரம் குருசேகரம் ஏற்கனவே பேசிட்டோம். இதோடைய உயரம் பார்த்துக்கோங்க 1722. கண்டிப்பா இதோடைய உயரங்கள் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு, மறந்துடாங்க. சுரேந்திரன் சார், நாட் ஒன்லி நர்மதா தபதி கிடையாது, மாஹிங்கிற ரிவரை சேர்த்துக்கோங்க. மாஹி. ரைட். ஹோஸ்டல் பிளைன்ஸ். கோஸ்டல் கடற்கரை சமவெளி, வெஸ்டர்ன் பிளைன்ஸ் அண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் பிளைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் துறைமுகங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் வந்து சமவெளி கேட்டிருக்காங்கிறதால நீங்கள் 2 தான். இந்த இடத்துல ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்தம் 3 கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துறாங்க அப்படின்னாக்க மகாநதியிலிருந்து கிருஷ்ணா வரைக்கும் 1, கிருஷ்ணாவிலிருந்து காவிரி வரைக்கும் 1, இதுதான் சமவெளி. அப்போ மகாநதியிலிருந்து கிருஷ்ணா வரையும் இருக்குது பார்த்தோன்னா உங்களுக்கு வட சர்க்கார் கடற்கரை. வட சர்க்கார் கடற்கரை. இதை கிருஷ்ணா டு காவிரி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கோரமண்டல், அதாவது சோழ மண்டல கடற்கரை. சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. அதை இங்க பார்த்தோன்னா உங்களுக்கு 2 மொத்தம் 3 கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்தம் கொங்கண கடற்கரை, கொங்கண கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் கடற்கரை. இந்த கொங்கன் பகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா மகாராஷ்டிரா, கோவா அந்த ரேஞ்சில் பார்க்கலாம். கனரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கர்நாடகா ரேஞ்சில் பார்க்கலாம். மலபார் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கேரளா பகுதியில் பார்க்கலாம். ஸோ இந்த மொத்தம் 3 சமவெளிகள் இருக்கு. கொங்கண கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் கடற்கரைன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்து வந்துருப்பாங்க. இது இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு யூனிட் 6ல நம்ம வந்து அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு முழுமையும் இருந்திருக்கு. 2வது வந்து பார்த்தோன்னா ஆந்திராவுடைய கடற்கரை மாவட்டங்கள் ராயலசீமா. 3வது கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பெல்லாரியா இருக்கலாம். அந்த தெற்கு கனரா பகுதி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ மலபார் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா சில பகுதிகள் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ கொங்கண கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் கடற்கரை. மலபார் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காயல் ஏரி, அதுதான் சார் சொல்றேன். வேம்பநாடு லேக் தான், வேற ஒன்றும் இல்லை. பிரியங்கா மணி மேம், வேம்பநாடு லேக் இது ரொம்ப முக்கியமானது. வேம்பநாடு இல்லையா? வேம்பநாடு லேக், சாரி வேம்பநாடு இல்லை, அது வயநாடு லேக் இல்லையா? வயநாடா வேம்பநாடா? ரைட், பாப்பேன். வயநாடு வேம்பநாடு தானே இல்லையா? ரைட், நன்றி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தீவுகள் இருக்கிற ரொம்ப முக்கியமான தீவுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், 2வது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லட்சத்தீப். இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான நமக்கு தீவுகள். ஒன்று பே ஆஃப் பெங்கால்ல இருக்கு, இன்னொன்று பார்த்தோன்னா உங்களுக்கு அரேபியன் சீல இருக்கு. இதோட கோர்ட் பார்த்தோன்னாக்க கேரளா, இதோட கோர்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால். ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ அந்தமான் நிக்கோபார் பற்றி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னாக்க
அவங்களுடைய கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போர்ட் பிளேயருக்கு மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இவங்களுடைய தலைநகரம், புதிய தலைநகரம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? விஜயபுரம். வெரி குட் சுரேஷ், கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இதோடைய பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, மறந்துடக்கூடாது. இது 2 பகுதிகள் இருக்கு. நார்த் பகுதி வந்து அந்தமான், வடபகுதி தெற்கு பகுதி பார்த்தோன்னா உங்களுக்கு நிக்கோபார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். காரணம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1942 டோஜோ யார் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர். ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் 1942 என்ன பண்றாருனாக்க கைப்பற்றாரு. அதே 1942 ஈஸ்ட் ஏசியா மாநாட்டில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் கலந்துக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் பகுதி என்ன பண்றாரு அப்படின்னாக்க டோஜோ சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ இந்த இந்திய மண்ணில் சுபாஷ் சந்திர போஸால் கொடியேற்றப்பட்ட பகுதி எங்க இருக்குனாக்க அந்தமான் நிக்கோபார் பகுதி. இப்போ வந்து எங்க ஏற்றிருப்பாருனாக்க ஜிம்கானா ஸ்டேடியத்தில் ஏற்றிருப்பாரு. அந்த ஜிம்கானா ஸ்டேடியம் இன்னைக்கு என்ன பேர் மாத்தியாச்சு அப்படின்னாக்க சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டேடியம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ அவ்வளோ ஸ்பெஷலானது. அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபாருக்கு பெயர் மாற்றம் செஞ்சார். இப்போதைக்கு ஷாகித் ஸ்வராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் செய்யறாரு. அது மட்டும் இல்லாமல் 2018 இந்திய அரசாங்கம் 3 முக்கியமான தீவுகளுக்கு பேர் வைக்கிறாங்க. என்னென்ன பேர் வைக்கிருப்பாங்க அப்படின்னாக்க ஷாகித் தீவு, ஸ்வராஜ் தீவு, நேதாஜி தீவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தம் 3 வச்சிருந்திருப்பாங்க. ரோஸ், ஹேவ்லாக், இந்த மாதிரி 3 தீவுக்கு மாத்திருப்பாங்க 2018 காலகட்டங்களில். ஸோ போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம் இல்லையா, ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேர் மாத்தியாச்சு. சாரி, வீலர் ஐலண்ட். ரைட். இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் நிக்கோபார் இல்லையா. அந்தமான் நிக்கோபார் வந்துனாக்கா பிரிக்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு 10 டிகிரி சேனல். இதுல நீங்க சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 6th ஸ்கூல் புக்லேயே கொடுத்து வச்சிருக்காங்க. நிறைய டிகிரி கொடுத்துருக்காங்க. 10 டிகிரி, 9 டிகிரி, 8 டிகிரி, 6 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு அவர் சுரேந்திரன் சார் கொடுத்துருக்காரு இல்லையா. மினிக்காய் லட்சத்தீவு 9 டிகிரி. இப்போ நம்ம பார்க்க போறது தான் மினிக்காய் மாலத்தீவ்ஸ் 8 டிகிரி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுல மொத்தமா எத்தனை தீவுகள் இருக்குனாக்கா 572 தீவுகள் இருக்கு. எத்தனை தீவு கூட்டங்கள் இருக்கு? 572 தீவு கூட்டங்கள் இருக்கு. இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே எரிமலையான பாரன் ஐலாண்ட் எங்க இருக்குனாக்க அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் இருக்கு. லட்சத்தீவுகள் இதோடைய சதுர கிலோமீட்டர் 32 சதுர கிலோமீட்டர். இது லட்சத்தீவுகள் எதுக்கு பெயர் பெற்றது பார்த்தோன்னா உங்களுக்கு கோரலி, அதாவது பவளப்பாறைகளுக்கு ரொம்ப புகழ் பெற்ற பார்த்தோன்னா உங்களுக்கு லட்சத்தீவுகள். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 8 டிகிரி சேனல் பார்த்தோன்னா உங்களுக்கு மாலத்தீவை வந்து பிரிக்குது லட்சத்தீவோட. அடுத்து பிட் ஐலாண்ட். பிட் ஐலாண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனிதர்கள் வசிக்காத ஒரு தீவுனா பிட் ஐலாண்ட். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயமா மாற்றி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1973 லட்சத்தீவு, மினிக்காய், அமினித்தீவு 3த்தையும் சேர்த்து லட்சத்தீவுகள் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. அடுத்து இதுல மொத்தம் 27 தீவுகள் இருக்கு. எங்கனாக்கா அரேபியன் சீல இருக்கு. இதோட கோர்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு கேரளாவில் இருக்கு, மறந்துடக்கூடாது. அப்போ அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்துதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் சிஸ்டம். சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுதுனாக்க கைலாஷ் மலைத்தொடர்ல திபெத்ல மானசரோவர் லேக்ல வந்துனாக்க உற்பத்தி ஆகுது. எவ்வளவு மீட்டர் உயரத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு 5150 மீட்டர் உயரத்துல சிந்து நதி பிறக்கிறது. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆபரேஷன் சிந்து போட்டிருந்தாங்க இல்லையா. ஆபரேஷன் சிந்து எங்க போட்டிருந்தாங்க? ஆபரேஷன் சிந்து எங்க, எந்த நாட்டில இருந்து இந்தியர்களை மீட்பதற்காக? அது ஆபரேஷன் சிந்தூர். நீங்க சொல்றது ஆபரேஷன் சிந்தூர், நான் கேட்கறது ஆபரேஷன் சிந்து. ஈரான், ஈராக் சொல்லுங்க, இஸ்ரேல். இதுல இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற போர் நடந்துச்சு இல்லையா. அங்க ஈரான்ல இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு
மக்களை மீட்பது தொடர்பாக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது தான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆபரேஷன் இந்து. இஸ்ரேல் கிடையாது, ஈரான், ரெண்டு பேத்துக்கு நல்ல போர் நடந்துச்சு. இப்போ அதனால தான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆபரேஷன் சிந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆபரேஷன் சிந்து, ஆபரேஷன் பிரம்மா, ஆபரேஷன் தேவி சக்தி, ஆபரேஷன் காவேரி, ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் ஆபரேஷன் தோஸ்த், ஆபரேஷன் மைத்ரி, இது மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதோடைய நீளம் இதோடைய கிலோமீட்டர் பார்த்தோன்னா 2880 கிலோமீட்டர். இந்தியாவில் மட்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு 709 கிலோமீட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு பாய்கிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்குள்ள போகுது அப்படின்னாக்க சில்லார் அப்படிங்கிற பகுதி நுழைஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், ஜட்லஜ் இந்த நதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பெருசு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செனாப் தான். நம்ம செனாப் ரயில் பிரிட்ஜ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? செனாப் ரயில் பிரிட்ஜ் உலகத்திலே மிக உயரமான இடத்துல வந்துனாக்க ரயில் பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க, பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. செனாப் ரயில் பிரிட்ஜ், அஞ்சுகாட் பிரிட்ஜ், ஃபர்ஸ்ட் கேபிள் பிரிட்ஜ், அஞ்சுகாட் பிரிட்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முறை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் பற்றி கேட்கறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆர்டிகல் 370 இருக்கலாம், அப்படிலாம் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக பகல்காம் அட்டாக் இருக்கலாம், ஆபரேஷன் சிந்தூரா இருக்கலாம், அண்ட் தென் பார்த்தோன்னா அஞ்சுகாட் பிரிட்ஜா இருக்கலாம், இல்லைன்னா செனாப் ரயில் பிரிட்ஜ். நம்ம மாதவி தான் இல்லையா, இப்போ ரீசெண்டாக வந்துனாக்க அது பில்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த சிவில் இன்ஜினியர், எஸ் விஸ்வேஸ்வர், சூப்பர், ரைட், அவங்களா இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கா ரிவர், இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சட்லஜ் வந்துனாக்க நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. காரணம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பக்ரானங்கல் திட்டம் மற்றும் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம், இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் ரெண்டுமே எங்க இருக்குனாக்க சட்லஜ் நதியாக குறுக்க கட்டப்பட்டிருக்கு. அப்போ வந்து சட்லஜ் நதி இந்த ரெண்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மூன்று முக்கியமான பகுதிகளுக்கு பார்த்தோன்னாக்க வாட்டர் சோர்ஸ் எங்கன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு நதிகள் கிடைக்கும். இந்த ரெண்டு ரிவர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கங்கா. கங்கா பிறக்கும்போது பாகீரதிங்கிற பேர்ல கங்கோத்திரி கிளாஷியர்ல உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி மாவட்டத்துல 7010 மீட்டர் உயரத்துல இந்த நதி பிறக்கிறது. இந்த பாகீரதிங்கிறத வந்து ரெண்டு இடத்துல பேசியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெஹ்ரி டேம் உத்தரகாண்ட்ல, இன்னொன்று பார்த்தோன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் படிக்கும்போது பெங்காலை இயற்கையாகவே பிரிக்கக்கூடிய நதி பார்த்தோன்னா உங்களுக்கு பாகீரதி அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், மறந்துடாதீங்க. அடுத்தோட நீளம் பார்த்தோன்னா உங்களுக்கு 25. இது நம்மளுடைய நேஷனல் ரிவர் இல்லையா, இது நம்மளுடைய தேசிய நதி அப்படின்னு சொல்லுவாங்க. கங்காவை எப்போ தேசிய நதியா அனௌன்ஸ் பண்ணாங்க? கங்காவை எப்போ தேசிய நதி நேஷனல் ரிவரா டிக்ளேர் பண்ணாங்க? டிக்ளேர் பண்ண பிரைம் மினிஸ்டர் யாரு? 2008ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ 2008ல யாரு பிரைம் மினிஸ்டர்? 2008ல யாரு பிரைம் மினிஸ்டர்? கண்ணை மூடிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், மன்மோகன் சிங். ஒரு புத்தகத்துல ஒரு கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க, மன்மோகன் சிங் வந்து பார்த்தோன்னாக்க 2008 நவம்பர் 4ஆம் தேதி எந்த நதியை வந்தாக்க இந்தியாவுடைய தேசிய நதியா டிக்ளேர் பண்ணாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு கங்கா. அடுத்து இதோடைய துணையாறுகள் வடபகுதியில கோமதி, கண்டக், கோசி, காக்ரா. அதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சவுத்துல யமுனா, சோன், சாம்பல். கோசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோசி பீகாருடைய சாரோன்னு சொல்லுவாங்களே, பீகாருடைய துயரம் என்னது? பீகாருடைய துயரம் என்னது? கோசி ரிவர், ரைட்டா? ரைட். பிரம்மபுத்திரா சாரோ ஆஃப் அசாம், தாமோதர் சாரோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால், இது மாதிரி நிறைய இருக்கு, ரைட். அடுத்து வங்கதேசத்துல நுழையும் போது காவிரியாரோட பேரு, சாரி கங்காவுடைய பேரு பத்மா. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்மா, ரைட். அதே மாதிரி கங்கை ஆற்று ஓங்கில், கங்கை ஆற்று ஓங்கில், ரைட். இதுதான் பார்த்தா நம்மளுடைய நன்னீர் விலங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்ப டிக்ளேர் பண்ணாங்க? அதாவது கங்கை டால்பின் சொல்லுவாங்க இல்லையா,
கங்கை டால்பின் அப்படின்னா கங்கை நீர் புலி, கங்கை நீர் புலி, அப்படி இல்லைனாக்கா சூசு அப்படிலாம் குறிப்பாங்க. எந்த இயர்? எனிஒன்? சுரேந்திரன் 2009 2010. ரைட். பிரம்மபுத்திரா நதி, பிரம்மபுத்திரா நதி இதை வந்து ரெட் ரிவர்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, பிரம்மபுத்திராவை ரெட் ரிவர்னு சொல்லுவாங்க. எங்க உற்பத்தி ஆகுது? பிரம்மபுத்திரா செம்மாயுங் டங்க் அப்படிங்கிற இடத்துல கைலாஷ் மலைத்தொடர்ல உற்பத்தி ஆகுது. எங்கனாக்க மானோசரோவர் ஏரியில, திபெத்ல. எவ்வளவு உயரத்துல? 5150 மீட்டர் உயரத்துல பார்த்தா இந்த நதி பிறக்கிறது. திபெத்ல இந்த நதியை சாங்போ அப்படிங்கிறாங்க. சாங்போனா பியூரிஃபையர், தூய்மை அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. மொத்தம் நீளம் பார்த்தோன்னா உங்களுக்கு 2900 கிலோமீட்டர். இதுல 900 கிலோமீட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியாவில் மட்டுமே உங்களுக்கு பாய்கிறது. அடுத்து இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல வருது? திகாங் பள்ளத்தாக்கு வழியாக, திகாங் பள்ளத்தாக்கு வழியாக அருணாச்சல பிரதேசத்துல உள்ளுக்குள்ள வருது. அருணாச்சல் பிரதேசத்துக்குள்ள உங்களுக்கு வருது. தீஸ்தா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுடைய துணையாறுகள். வங்கதேசத்துல நம்ம எப்படி கங்கையை வந்து பத்மான்னு பார்த்தோம், இவங்க வந்து ஜமுனான்னு சொல்றாங்க. இதே வங்கதேசத்துல கங்காவும் யமுனாவும் இணைஞ்சு போகும்போது என்ன பேசுறாங்க? மேக்னா அப்படிங்கிறாங்க. தீஸ்தா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்கிமுடைய உயிர் நாடின்னு சொல்லுவாங்க, லைஃப் பிரீத். ரைட்டா? சிக்கிம் என்ன சொல்லுவாங்க? சிக்கிமுடைய உயிர் நாடி எது? தீஸ்தா. ரைட். அடுத்து பிரம்மபுத்திராவில் பெரிய ஃப்ளட் வந்துச்சுன்னா பாதிக்கப்படக்கூடிய 2 முக்கியமான நேஷனல் பார்க், மனாஸ் நேஷனல் பார்க், இன்னொன்று காசிரங்கா நேஷனல் பார்க். இந்த ரெண்டும் தான் அதிகமா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடியது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரினோஸ், சிங்கிள் ஹார்ன் ரினோஸ், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரைட். மகாநதி இது எங்கனாக்க சிகாவா அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. எங்கனாக்க ராய்ப்பூர், சத்தீஸ்கர் மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. எங்க ஃப்ளோ இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒடிசாவை தான் முழுமையான ஃப்ளோ உங்களுக்கு இருக்கு. இதுல இந்த கடலை கொண்டு போய் சேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு காயல் ஏரி உற்பத்தி பண்ணுது. அந்த காயல் ஏரியோட பேரு சிலிக்கா லேக், சிலிக்கா ஏரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீளம் 851. அடுத்து பார்த்தோன்னாக்க சீனத், டெலன், சந்தூர் இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு முக்கியமான ஏரிகள். பைக்கா, பிருப்பா, சித்ரட்டுலா, கெங்குட்டி, நன் இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா மற்ற துணையாறுகள். இதெல்லாம் துணையாறுகள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தோன்னா உங்களுக்கு துணையாறுகள் வச்சுதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. மகாநதியில் உங்களுக்கு தெரியும் ஹிராகு டேம் கட்டப்பட்டுச்சு. எஸ் 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 கரெக்ட். ஏரிகள்ல இன்னொரு ஏரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வரி ஏரின்னு ஒரு ஏரி கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னாக்க பீகார்ல இருக்கு. கன்வரி ஏரி எங்க இருக்குனாக்க பீகார்ல இருக்கு. அடுத்து இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹிராகு டேம் இங்கதான் இருக்கு. கோதாவரி இது வந்து விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். எங்க உற்பத்தி ஆகுது? மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் வெஸ்டர்ன் காட்ஸ்ல உற்பத்தி ஆகுது. ரைட்டா? ஸோ இதோடைய துணையாறுகள் பூர்ணா, பெண்கங்கா, பிரணேதா, இந்திராவதி, தால், சலாமி இதெல்லாம் அதோடைய துணையாறுகள். அடுத்து ராஜமுந்திரி இடத்துல, ஆந்திராவில் ராஜமுந்திரியில
இந்த நதி இரண்டாக பிரிஞ்சு போகுது. ஒன்று வசிஷ்டா, இன்னொன்று கௌதமி. அது மட்டும் இல்லாமல் கோதாவரியுடைய அந்த டெல்டா பகுதியில் என்ன லேக் இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கொள்ளேரு லேக் இருக்கு. மறந்துடாதீங்க, கொள்ளேரு லேக் இருக்கு. ரைட். கிருஷ்ணா லேக். கிருஷ்ணா லேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் வெஸ்டர்ன் காட்ஸில் மகாபலேஸ்வர்ங்கிற இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு உற்பத்தி ஆகுது. இந்த முறை குரூப் 1ல இந்த விஷயங்கள் கேட்டிருந்திருப்பாங்க. ரைட் ரைட். அடுத்து பீமா, பெடவாகு, மூசி, கொய்னா, துங்கபத்ரா இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு முக்கியமான துணையா இருக்கு. அடுத்து இது வந்துனாக்க எந்த இடத்துல பே ஆஃப் பெங்காலோட கலக்குதுனாக்க ஆந்திராவில் ஹம்சலா தேவிங்கிற இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு வங்காள விரிகுடாவில் பார்த்தோன்னா உங்களுக்கு கலக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா துங்கபத்ரா ரொம்ப முக்கியமான பிளேஸ் இது. இந்த இடத்துல ஒரு சாம்ராஜ்யமே உங்களுக்கு உருவாகிருக்கு. அடுத்து நர்மதா. நர்மதா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்துனாக்க கிழக்கே தோன்றி மேற்கே மறையும் ஆறுகள்ல நீளமானது, ஞாபகம் வச்சுக்கணும். அமர்கண்டக் பீடபூமியில மத்திய பிரதேசத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எவ்வளவு கிலோமீட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு 1312 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாம அரபிக்கடலை கலக்கிறதுக்கு முன்னாடி 27 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஸ்ட்ரைட்டை உருவாக்குது, கல்ஃப் ஆஃப் காம்பே. காம்பே வளைகுடா வழியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது, அரபிக்கடலை கலக்குது. பர்னர், ஹெலான், ஹெரான், பஞ்சர், துதி, சக்கார், தவா, பர்னா, கொலார் இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுடைய துணையாறுகள். எதோடைய துணையாறுகள்? நர்மதாவுடைய துணையாறுகள், மறந்துடக்கூடாது. அடுத்து நர்மதா ரிவர்ல கட்டப்பட்ட டேம் ஏதாவது சொல்லுங்களேன். நர்மதா ரிவர்ல கட்டப்பட்ட டேம் ரொம்ப முக்கியமான டேம். சர்தார் சரோவர் டேம். ரைட். தபதி கிலோமீட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு 724 கிலோமீட்டர், ரொம்ப முக்கியமானது. எங்க பிறக்குது அப்படின்னாக்க முல்டாய் அப்படிங்கிற இடத்துல, பெட்டுல் மாவட்டம். எங்கன்னா மத்திய பிரதேஷ்ல பெட்டுல் மாவட்டத்தில் முல்டாய்ங்கிற இடத்துல பிறக்குது. எத்தனை எவ்வளவு மீட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு 752 மீட்டர் உயரத்துல. பாகி, கோமை, அர்ணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சாரா, போரி இதெல்லாம் அதனுடைய துணையார்களா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியாவோட லொக்கேஷன், அடுத்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இதோட உங்களுக்கு முடிஞ்சிருது. இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு ரிவர் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட்டா படிச்சுட்டு போங்க. அண்ணன் பார்த்தோன்னா உங்களுக்கு பிளைன்ஸ், இன்னொன்று பார்த்தோன்னா உங்களுக்கு ஹோஸ்டல் பிளைன்ஸ், ஐலாண்ட்ஸ் இதுல எல்லாமே முக்கியம் தான். இந்த லெசன்ல இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ரைட். அடுத்து ரொம்ப சின்ன லெசன் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன் இன் இந்தியா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு 1000 மீட்டர் உயர போகும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வெப்பம் குறையும் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. ரைட். வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லலாம். வெதர்னா என்ன? வெதர். வெரி குட் சுரேந்திரன், வெரி குட் அருண். ரைட். கிளைமேட்னா 30 35 வருஷத்தோடைய வெதருடைய சராசரி தான் கிளைமேட். வெதர்னா டே டு டே சேஞ்சஸ் தான் இது. அப்போ நம்ம வந்து காலநிலை சொல்லக்கூடாது, வெதர் தான் இல்லையா? அடுத்து மான்சூன்ங்கிற வேர்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மௌசிம்ங்கிற ஒரு அரபிக் வேர்டில் வந்துச்சு. இதோட மீனிங் பார்த்தோன்னா உங்களுக்கு பருவகாலம், சீசன். சீசன்ஸ் வின்டர், சம்மர், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் மான்சூன். கண்டிப்பா சில பேர்த்துக்கு வந்து இந்த மந்த் கூட மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம என்ன பண்ணிக்க, நீங்க இந்த மந்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணன் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு 75% மழை வந்து கொடுக்கறது பார்த்தோன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட், தென்மேற்கு பருவக்காற்று தான். இதுல இந்த சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்க 2 முக்கியமான விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
மாஞ்சாரல் அப்படின்னு ஒரு மழை பெய்கிறது. எங்க அப்படின்னாக்க கர்நாடகா, கேரளா கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய மாங்காய்கள் முதிர்வதற்காக பெய்யக்கூடியதானது மாஞ்சாரல். ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் எஸ் எஸ். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டட் எண்ட் ஆஃப் மே. மேல ஆரம்பிச்சா கூட இந்த ஒரு நாள் 2 நாள் தான் மழை பெஞ்சே தவிர அதுக்கப்புறம் நமக்கு சுத்தமா மழையே இல்லாம போயிடுச்சு. மவு சின்ட்ரம் இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய மிக முக்கியமான பகுதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1141 சென்டிமீட்டர். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க அதிகம் மழை பெய்யக்கூடிய அதிகம் மழை பெய்யக்கூடிய பாலைவனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குறிப்பிட்ட காலங்களில் மழை இருக்கு இல்லையா, அந்த மழை இருக்கும்போது தான் உங்களுக்கு இங்க தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். சப்போஸ் அந்த மழை இல்லைனாக்க இங்க கடுமையான தண்ணீர் பஞ்சம் நிலவக்கூடிய பார்த்தோன்னா உங்களுக்கு மேகாலயா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் இந்தியா 118 சென்டிமீட்டர். ரைட். அடுத்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஸ்பேஸும் இருக்கு. காமனா பயோடைவர்சிட்டி ஸ்பேஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்தமா 18 கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, கோல்டு டெசர்ட் இமாச்சல் பிரதேஷ், அதாவது குளிர் பாலைவனம் சொல்லுவாங்க இல்லையா, அது உத்தரகாண்ட்ல நந்தாதேவி, உத்தரகாண்ட்ல நந்தாதேவி, சிக்கிம்ல கஞ்சன்ஜங்கா, அருணாச்சல் பிரதேஷ்ல திகாங் திபாங். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்ரு சைலவா, இதே அஸ்ஸாம்ல மனாஸ் இருக்கு, மேகாலயால நோக்ரோக் இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல சுந்தர்பன் இருக்கு, அடுத்து ஒடிசாவில் செம்பிளிபால் இருக்கு. இந்த மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பன்னா பச்மாரி இருக்கு. மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பிரதேஷ் பார்த்தோன்னா உங்களுக்கு அச்சிரம்பர்கர் மற்றும் அமர்கண்டக் பீடபூமி இருக்கு. செஞ்சி ஃபோர்த். வெரி குட் வெரி குட். நான் அடுத்த சொல்ல வந்தேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இது வந்து பயோடைவர்சிட்டி ஸ்பியர் கிடையாது, யுனெஸ்கோடைய ஹெரிட்டேஜ் சைட்ல இருக்கு. புரிஞ்சா? யுனெஸ்கோடைய ஹெரிட்டேஜ் சைட்ல இருக்கு, மறந்துடக்கூடாது. அடுத்து நான் நோட் பண்ணிடுறேன், நான் ஜூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. அடுத்து ரான் ஆஃப் கட்ச் குஜராத். ரான் ஆஃப் கட்ச் பார்த்தோன்னா உங்களுக்கு குஜராத்தில் இருக்கு. சேஷாச்சலம் குன்றுகள், செஞ்சந்தனம் புஷ்பா படம் பார்த்துருப்பீங்க. இந்த செம்மரக்கட்டை பார்த்தோன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைக்குது, இந்த சேஷாச்சலம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்தம் 3 இடத்துல இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார், ரெண்டாவதுனாக்க நீலகிரி, மூணாவது பார்த்தோன்னா உங்களுக்கு அகஸ்தியர் மலை. இந்த அகத்தியர் மலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா ஸ்டேட்லையும் பார்த்தோன்னா உங்களுக்கு பரவி காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட மொத்தம் 11 இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தாதேவி, நீல்கிரிஸ், நோக்ரெக், பச்சமர்கி, சிம்லிபால், சுந்தர்பன், அகஸ்தியமலை, கிரேட் நிக்கோபார் அதாவது அந்தமான் நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா சிக்கிம், அமர்கண்டக் மத்திய பிரதேஷ். இதெல்லாம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பயோஸ்பியர்ல அனௌன்ஸ் பண்றது எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு யுனெஸ்கோ அமைப்பா கொடுக்கறது எல்லாமே. தேசிய பூங்காங்கிறது பார்த்தோன்னா நம்மளுடைய அரசாங்கம் அனௌன்ஸ் பண்றது தான். ரிசர்வ் பார்க் வந்துனாக்க இப்போ புலிகள் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அந்த பகுதியை வந்துனாக்க வேற எதுவும் பார்த்தோன்னா உங்களுக்கு நடமாட்ட வச்சுக்க மாட்டாங்க. பெருசா வந்துனாக்க ரிசர்வ் பார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் 102 தேசிய பூங்காக்கள் இருக்கு. புரிஞ்சா? 102 தேசிய பூங்காக்கள் இருக்கு. இதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரைட். இப்ப ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரீசெண்டா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எஸ் மாதவ் நேஷனல் பார்க் நினைக்கிறேன், ரீசெண்டா வந்து
மாதவ் நேஷனல் பார்க். இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வனவிலங்கு சரணாலயமா வச்சிருந்தாங்க. அதை என்னவா பேர் மாத்திட்டாங்க அப்படின்னாக்க தேசிய பூங்காவா பேர் மாத்திருக்காங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது அப்படின்னாக்க குவாலிட்டி மாதிரி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரைட். பெருசா உங்களுக்கு கன்ஃபியூசிங் வேண்டாம். நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 102 தேசிய பூங்கா இருக்கு. 102 தேசிய பூங்காக்கள். இந்த நம்ம மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு. தேசிய பூங்கா தான் உங்களுக்கு மைண்ட்ல வரணும். தேசிய பூங்கா தான் உங்களுக்கு மைண்ட்ல வரணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு ரிசர்வ் பார்க் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க இல்லையா? முதுமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து முதுமலை நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ரைட். அடுத்து இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் 1952 உருவாக்கி இருந்திருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு 1972. மொத்தமா இந்திய அரசாங்கத்தில் மொத்தமா உங்களுக்கு 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. இதை அனௌன்ஸ் பண்றது பார்த்தோன்னா உங்களுக்கு 18 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா. அதுல 11 பார்த்தோன்னா யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் டைகர் பார்த்தோன்னா உங்களுக்கு 1973. இதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரைட்